என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நான் சிக்ஸ் பேக்ஸுக்கு அப்புறம் எபிசோடு 13. காலங்காத்தால எந்திரிச்சதுமே ஒரு அருமையான செய்தி. இந்த டிசிஎஸ் காரே ஒரு வழியா என்னோட இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டிசிஎஸ் பெங்களூர் மேரத்தானில் ஓட போகிறோம். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம அந்த சர்ப்ரைஸ் பட்டனையும் அத்தி விட்டு போனீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். காலங்காத்தாலே மண்டைக்குள்ள 1000 குழப்பங்கள். அதை பற்றியெல்லாம் ஓவரா திங்க் பண்ணாமல் நண்பரோட வண்டியை எடுத்துக்கிட்டு சேட்டா கடைக்கு வந்தாச்சு. காலை உணவு சாப்பிடாதால ஒரு பிரெட் ஆம்லேட்டும் ஒரு கருப்பு காப்பியும் போட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. மறுபடியும் உடல் எடை குறைப்பு, அருமையான நாள். இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு கோட்டு அது இதுன்னு போட்டு மண்டையை குழப்பாம இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் டே தான். டெய்லி ரன்னிங் போகிறதால பாடி எங்கெங்கே வலிக்குமோ அங்கங்கெல்லாம் வலிக்கும். அப்படியே ஜிம்லேயே ட்ரீட்மெண்ட் ஓட்டத்தை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸையும் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டெய்லி கண்ணாடியை பார்க்குறேன், ஆனால் சிக்ஸ் பேக்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது. சரின்னு வீட்டுக்கு கிளம்பி போகிற வழியில் தண்ணி பழத்தை உஷார் பண்ணிட்டு எண்ணெய் பால் ஒன்று குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இது நம்ம காலையில இருந்து சாப்பிட்றது பசி கண்ணை கட்டிடுச்சு. சமைக்கிற மூடும் இல்லை. அதனால பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போய் அருமையான வெஜ் மீல்ஸ் சும்மா சொல்லக்கூடாது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸ்காரன் டிரைவ் டு சர்வைவ் சீசன் 8 விட்டுட்டேன். நம்ம பெருசாக F1 கண்ணிலாம் கிடையாது. ஆனால் அந்த F1 மூவி பார்த்ததுல இருந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் வழக்கம்போல எடிட்டிங் வேலையை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிறது ஒரு தனி அழகா இருக்கும் நண்பர்களே. அப்படியே இரவு வேலையே வந்துருச்சு. எனக்கு பசி வந்துருச்சு. அப்படியே ரெடியாகி அண்ணங்களுக்கு சாப்பிட போயிட்டேன். பொடி தோசையை சொல்லாமல் ஒரு சாதா தோசையை சொல்லிட்டு அப்படியே சேட்டா கடைக்கு பொறுமையாக நடைய போட்டேன். வழக்கம் போல தான் பாலை குடிச்சு நாளை முடிச்சாச்சு. நீங்களே ஏதாச்சும் செய்ய முயற்சி செய்யுங்க நண்பர்களே.